வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல பாலும் பலாவும் அப்படின்ற மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல மீரா ஜாஸ்மின் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. மீரா ஜாஸ்மினுக்கு இந்த படத்துல 33 வயசு, நம்ம ஹீரோக்கு 23 வயசு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல 10 வயசு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரு சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்தது, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாங்களா இல்ல பிரிஞ்சாங்களான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சுமித்ரான்ற ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. வேலையை முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு வராங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும் போல வேகமா கிளம்புறதுக்காக வீட்டுக்கு வராங்க. பார்த்தா பொண்ணு வெளியே போட்டிருக்க மிளகாவை எடுக்காம இருக்கா. இவ இன்னும் இந்த மிளகாவை எடுக்கலையான்ற மாதிரி பையன் கிட்ட பேசிக்கிட்டே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. பையனோட பேரு சுமேஷ் அப்படின்றது. பையன் எப்ப பாரு டிவி பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. அம்மா எனக்கு காஃபி போட்டு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் சுமித்ராவோட பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேரு சுமி அப்படின்றது. எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்ற தகவலை சொல்றதுக்காக சந்தோஷமா வீட்டை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அம்மா ஃபங்க்ஷனுக்கு வேற கிளம்பணும்ல, வேக வேகமா காஃபியை போட்டுட்டு இருக்காங்க. பையன் அதுக்கு கூட டைம் தர மாட்டாரு. அம்மா காஃபியை போடுங்கன்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பத்ததுக்கு பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு வெளியே வாங்கன்ற மாதிரிலாம் அம்மாவை கூப்பிட்டு இருக்காங்க. அந்த லெட்டர்ல இருக்க விஷயத்தெல்லாம் படிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாவும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வெளியே வராங்க. ஏடபடமா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. என்ன அம்மா விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதே டைம் சுனில்னு ஒரு ஸ்கூல் பையனை நமக்கு காட்டுறாங்க. இவன் தான் ஃபியூச்சர்ல சுமித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறான். எப்படின்றது கதை போக போக உங்களுக்கே தெரியும். இவன் படிப்புல ரொம்ப வீக்கா இருப்பான். ஆனா மத்த சப்ஜெக்ட்ல எல்லாம் பாஸ் ஆயிடுறான். மேக்ஸ்ல மட்டும் ஃபெயில் ஆயிடுறான். நீ எல்லா வாட்டியுமே உன்னோட அம்மா கிட்ட கையெழுத்த வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. இந்த வாட்டி கண்டிப்பா உன்னோட அப்பா கிட்ட தான் வாங்கிட்டு வரணும், இல்லனா நான் பிரின்சிபல் கிட்ட சொல்லிடுவேன்ற மாதிரி டீச்சர் சொல்றாங்க. இவனுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இப்ப இவன் இருக்கான்ல, அம்மாவை கூப்பிட்டு பேசுறான். அந்த மேக்ஸ் டீச்சருக்கு என்ன சுத்தமா பிடிக்கலமா, என்ன மட்டும் இல்ல எந்த பசங்களையும் அந்த டீச்சருக்கு பிடிக்கல, அவங்க மட்டும் தான் ஃபெயில் பண்ணிட்டாங்க, மத்த சப்ஜெக்ட்ல எல்லாம் நான் பாஸ் ஆயிட்டேன், நீங்க அப்பா கிட்ட மட்டும் பேசி சைனை வாங்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி அம்மாவும் ஏத்துக்கிறாங்க. இவன் அம்மா செல்லம், அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்றான். கொஞ்ச நேரத்துல அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. ரிப்போர்ட் கார்டை பார்த்தவரு டென்ஷன் ஆயிடுறாரு. ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நம்ம பையன் மேல தப்பு இல்லைங்க, அந்த மேக்ஸ் டீச்சர் நிறைய பசங்களை ஃபெயில் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி தான் நம்ம பையனையும் ஃபெயில் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்படி அவன் சொன்னானா அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. இங்க வாடான்ற மாதிரி பையனை கூப்பிட்டு பேசுறாரு. அப்பா அம்மா சொல்றது உண்மைதான், அந்த டீச்சர் வேணும்ட்டே ஃபெயில் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இந்த பையனோட அண்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அண்ணனும் அதே ஸ்கூல்ல படிக்கிறவரா இருப்பாரு. அந்த டீச்சர் ரொம்ப நல்ல டைப்பு, கரெக்டா தான் மார்க்க போடுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டீச்சர் நம்பர் கூட இருக்கு, கால் பண்ணி தரவான்ற மாதிரி அண்ணன் கேட்கிறாரு. தம்பியை மாட்டி வர்றதுக்காக தான் இந்த பிளானை போடுறாரு. அப்பவும் கால் பண்ணி தான்ற மாதிரி அந்த டீச்சர் கிட்ட பேசுறாரு. அந்த டீச்சர் உங்க பையன் மட்டும் தான் ஃபெயில்ன்ற மாதிரி சொல்றாங்க. பையன் பொய் சொல்லி இருக்கிறது தெரிஞ்சிருச்சுல, நீ எல்லாம் எப்ப திருந்த போறியோன்ற மாதிரி திட்டுறாரு. இவனுமே ரூம்குள்ள போய் கதவெல்லாம் சாத்திடுறான். டாக்டர் இருக்காங்கல்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு அம்மாவால எந்திரிச்சு நடக்க முடியாது, நீங்க தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ணன் இருக்கார்ல, வெளிநாட்டுல எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் சீக்கிரமா கிளம்ப போறேன், நீ அம்மாவை இங்க இருந்து நல்லபடியா பாத்துக்கோ, நான் மாசம் மாசம் காசு அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி கிளம்புறதுக்கு தயாரா வராரு. இங்க இருந்து பாக்குறது கஷ்டம் இல்ல, அதுக்கு வெளிநாட்டுக்கு போயிடலான்ற மாதிரி தான் அண்ணன் இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. இவங்க தான் அம்மாவை பாத்துக்கிற வேலையெல்லாம் பாக்குறாங்க. அப்படியே இந்த இடத்துல நமக்கு சுனில காட்டுறாங்க. சுனில் அண்ணன் பொண்ணுங்க கூட எல்லாம் பேசி சீனை போடுறாரு. இவனை அடிக்கிற மாதிரிலாம் பொண்ணுங்க கிட்ட சீனை போட்டுட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு சுக்குன்னு ஒருத்தர் வராரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா, ஒரு வெடியை தூக்கி அண்ணன் மேல படுற மாதிரி போடுறாரு. அந்த வெடி வெடிச்சதுல அண்ணன் பயந்து கீழே விழுந்துருவாரு. பொண்ணுங்களாம் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோக்கும் சுக்குவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. சுக்குவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் பெரியவங்களா இருப்பாங்க. அந்த கேங்க கூட இவருமே சேர்ந்துக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அண்ணன் ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தான்ற மாதிரி சுனில் கேட்கறான். அதெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இப்ப சுக்கு நெட் சென்டர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணா எனக்கும் ஓபன் பண்ணி தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. டே உன் வயசுக்கு ஓபன் பண்ண முடியாது, சரி டேட் ஆஃப் பர்த் தள்ளி வச்சிருவோம், ஒரு 5 வயசு அதிகமா இருக்க மாதிரி வச்சிருவோன்ற மாதிரி அதிகமா இருக்க மாதிரி வச்சிடுறாரு. இவனுக்காக ஒரு ப்ரொஃபைல்லாம் ஓபன் பண்ணி தந்துடுறாரு. ஈரின் கூட படிச்ச பொண்ணுங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே ஒவ்வொரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஈரினுக்கும் வேலை கிடைச்சிருக்கும். ஆனா அம்மாவை பாத்துக்கணும்ல, அதனால எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாம கஷ்டப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் கல்யாணமே ஆக ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தரா வந்து பத்திரிக்கை எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஏறக்குறைய ஈரினுக்கு 30 வயசு கிட்ட வந்துருது. ஈரினும் பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் அண்ணி வீட்டுல இருப்பாங்கல்ல, அண்ணி கொஞ்சம் பாத்துக்கிட்டோம், நம்ம கொஞ்சம் பாத்துக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ணன் நாளையில இருந்து நான் வேலைக்கு போலான் இருக்கேன், நாங்க மாத்தி மாத்தி பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அண்ணி இதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. நீ பார்த்து நல்லா பழகிட்ட, நீயே பாத்துக்கோ, நான் ஹஸ்பண்ட் கூட வெளிநாட்டுக்கு போக போறேன்னு சொல்றாங்க.
ஹீரோவோட அண்ணனுக்கு பெரிய இடத்துல வேலை கிடைச்சிருது. அதை பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட சந்தோஷமா சொல்றாரு. சீக்கிரமா பையனுக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஆனா சின்ன பையன் நிறைய சப்ஜெக்ட்ல அரியர் வச்சிருக்காரு. இவன்லாம் எங்க உருப்பிட போறான்ற மாதிரி அப்பா திட்டுறாரு. இப்ப ரெண்டு பேரையும் ஒரே ஃப்ரேம்ல நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு 23 வயசு, ஹீரோயினுக்கு 33 வயசு. ஹீரோயினுக்கு சொந்தக்காரரா ஜீவன் ஒரு நபர் இருப்பாரு. ஜீவனுக்கு 45 வயசாயும் கல்யாணம் ஆகல. இப்ப ஜீவனும் அம்மாவும் இந்த இடத்துல பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு 33 வயசுல இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி தான் அம்மா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோயினோட காதுலயும் கேக்குது. ஆனா ஹீரோயினுக்கு இல்ல துளி கூட விருப்பமே கிடையாது. இன்டைரக்டா கோவப்படுற மாதிரிலாம் அந்த அம்மாவை இங்க இருந்து போக வைக்கிறாங்க. அவ கோவமா இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த அம்மா இருக்காங்கல்ல, நீங்க பேசி பொண்ணுக்கு புரிய வைங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் தொடப்பத்தை காமிச்சு தான் ஜீவனையும் அம்மாவையும் போக வச்சிருப்பாங்க. இதனால ஹீரோயின் அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ட? நீ ஒன்னும் குமரிலாம் கிடையாது, உனக்கும் 33 வயசு ஆயிருச்சு, அதனால தான் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க, இதுக்கு கோவப்பட்ட எப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நமக்கு வயசாயிருச்சுல அப்படின்ற மாதிரி இவங்களும் கண்ணாடியில சோகமா பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் ஃப்ரெண்டும் பேசிட்டு வரதை நமக்கு காட்டுறாங்க. ஃப்ரெண்ட் எல்லாம் வேலையில ஜாயின் பண்ணிட்டாரு. நீ எப்படா சேர போறேன்னு கேக்குறாரு. உன்ன மாதிரி வேலைக்கு போறதுலாம் எனக்கு செட்டே ஆகாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் பண்ணலான்ற மாதிரி ஆசைப்படுறாரு. அப்பா உங்க கிட்ட பேசணும்ன்ற மாதிரி அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த காலத்துல நெட் சென்டர்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குப்பா, அதே மாதிரி கேமிங் சென்டரும் சேர்த்து ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, நல்ல காசு கிடைக்கும், நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் மட்டும் தாங்க, உங்க பேர்லயே நான் ஒரு சென்டர் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க அப்பா இருக்கார்ல, இதை விட ஒரு நல்ல ஐடியாவா நான் சொல்லவான்னு கேக்குறாரு. தாராளமா சொல்லுங்கன்ற மாதிரி பையனும் கேக்குறாரு. அதுக்கு அப்பா இருக்கார்ல, இருக்கிற அரியர்லாம் கிளியர் பண்ணு, ஒரு நல்ல வேலையில போய் சேரு, அது மூலியமா காசு கிடைக்கும்ல, அதுல பிசினஸ் பண்ணு, நான் ஒரு பைசா கூட உனக்கு தர மாட்டேன்ற மாதிரி கோவமா சொல்லிடுறாரு. ஹீரோவோட கேங்ல இருக்க எல்லாருமே வெட்டியா தான் இருக்காங்க. அந்த சுக்கு அண்ணன் மட்டும் தான் நல்ல வேலையில இருக்காரு போல. அந்த அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணு தான் பினான்சியலா நிறைய சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அது மூலியமா தான் பெரிய லெவலுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அவர் Facebookல தான் அந்த பொண்ணை பார்த்தாரு. நீயே Facebookல ஏதாவது பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணு, ஒரு வெயிட்டான பொண்ணை மட்டும் புடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு 5 லட்சம் ரூபாய் தேவையில்ல, அது அந்த பொண்ணே ஏற்பாடு பண்ணி தந்துருவா, நீ ஈஸியா பிசினஸ்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. பரவாயில்ல, இது நல்ல வழியா இருக்கேன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அண்ணா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தந்திருக்காரு, அது மூலியமா ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அண்ணா அனுப்புற காசு ஹீரோயினுக்கு பத்தவே மாட்டேங்குது. அம்மா கேபிள் கனெக்ஷன் குடுன்னு சொல்றாங்க, காசு இல்லன்ற மாதிரி இவங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனால கோவப்பட்ட அம்மா இருக்காங்கல்ல, பையனுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இவன் எனக்கு கேபிள் கனெக்ஷன் கூட கொடுக்கலடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவகிட்ட போனை கொடுங்க, நான் பேசுறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. மாசம் உனக்கு 4000 ரூபாய்க்கு மேல அனுப்புறல, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, அம்மாக்கு கேபிள் கனெக்ஷன் குடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அம்மாவோட மெடிக்கல் செலவே நிறைய ஆயிருது, என்கிட்ட சுத்தமா காசு இல்லன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நீ போய் சொல்ற, நீயே நிறைய காசை செலவு பண்ணிடுற போல அப்படின்ற மாதிரி அண்ணன் பேசுறாரு. அண்ணன் பேசுறதே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலைமையில அண்ணி இருக்காங்கல்ல, போனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு உங்களுக்கு காசு அனுப்பிட்டு இருக்காரு, நீ அதை நல்லா செலவு பண்ணிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் காசெல்லாம் கம்மியா தான் அனுப்புவோன்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே அனுப்புறது கம்மி, இதை விட கம்மியா அனுப்புவாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போனாதான் வேலையாகும், இவங்களை நம்ப கூடாதுன்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இவங்க படிப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்ப எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, அழகான பொண்ணுங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா யாருமே இவரோட ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதை பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. நீ அழகா ஒரு போட்டோ போட்டாதான் அக்செப்ட் பண்ணுவாங்க, நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன், சூப்பரா போட்டோஸ் எடுக்கலாம்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. காலையிலேயே ஹீரோயின் இருக்காங்கல்ல, அம்மாக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு வெளியே போறதா சொல்றாங்க. அம்மா எங்கன்னு கேக்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லாம கிளம்பிடுறாங்க. ஒரு இடத்துக்கு வந்து போட்டோ எடுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்காக ஒரு ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, விதவிதமா போஸ்ட்லாம் கொடுக்குறாரு. அந்த ஃப்ரெண்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவும் எடுத்த போட்டோவெல்லாம் போட்டுறாரு. ஃப்ரெண்ட் இருக்கார்ல, உன்னை நீ ரொம்ப கூலா காமிச்சுக்கிட்டாதான் பொண்ணுங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி நான் கோட்ஸ் எல்லாம் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி போட்டு விடு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் நிறைய கோட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாரு. ஹீரோயின் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷம் இவங்க வேலை பார்க்காம இருக்காங்கல்ல, அதனால எந்த இடத்துலயும் உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இவங்க பேசுறாங்க. ஏதாவது வேலை இருந்தா சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ எந்த பொண்ணுமே பேசலன்னு ஃபீல் பண்ணார்ல, இப்ப தேவுன்ற ஒரு பொண்ணு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் ஒரு பேங்க்ல வேலை கேட்டு வந்திருக்காங்க.
அந்த பேங்க் மேனேஜருக்கு ரொம்ப வயசாயும் கல்யாணம் ஆகல. இவங்கள பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப சஞ்சய்னு ஒரு வயசு பையன் இந்த இடத்துக்கு வராரு. ஈரனும் திரும்பி ஒரு பார்வை பாக்குறாங்க. இதனால மேனேஜர் டென்ஷன் ஆயிடுறாரு. நீ எதுக்காக இப்ப ரூம் வந்த, கிளம்புன்ற மாதிரிலாம் அந்த சஞ்சயை திட்டி அனுப்பி விடுறாரு. ஈரன் பார்வை அந்த சஞ்சய் பக்கம் திரும்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவர் திட்டி இருப்பாரு. இப்ப ஈரன் கிட்ட நீ வேலைக்கு வந்துருமா, நாளையில இருந்து ஜாயின் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரனுமே சந்தோஷப்படுறாங்க. கிளர்க் வேலை தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இவங்களும் வீட்டுக்கு சந்தோஷமா வராங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் உன்னோட பையன் கிட்ட இருந்து பேச்சு வாங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஈரனை வேலைக்கு ஜாயின் பண்றதுக்காக வந்துடுறாங்க. மேனேஜர் இருக்கார்ல, போய் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைன்ற மாதிரி பிஏ கிட்ட சொல்லிட்டாரு. சார், நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறத விட நீங்க அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும், ஸ்கோர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பிஏ சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி மேனேஜருமே ஏத்துக்கிறாரு. இப்போ ஒவ்வொருத்தரையா கூட்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. அந்த வரிசையில சஞ்சயும் இருக்காரு. சஞ்சய் அறிமுகப்படுத்தி வைக்க கூடாதுன்னு இவர் நினைக்கிறாரு. இவன் ரொம்ப ஒஸ்டான பர்சன்மா, இவன் கிட்ட எல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரா அறிமுகப்படுத்திட்டு இருக்கும் போது கடைசியா ரேவதின்னு ஒருத்தங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இந்த ரேவதியை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் கூட சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஈரோ கிட்ட தேவுன்னு ஒரு பொண்ணு பேச ஆரம்பிச்சாங்கல்ல, ஈரோவும் சந்தோஷமா அவங்க கூட சாட் பண்ணிட்டு இருக்காரு. பேரண்ட்ஸ் எட்டி பார்க்கும் போது மட்டும் இவர் படிக்கிற மாதிரி டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பையன் படிக்க தான் செய்யறான் போல அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க. ஈரன் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் ஒரு வேலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கார்டெல்லாம் தந்துட்டு இருக்காரு. அவர் சொல்றது இவங்களுக்கு சரியா புரிய மாட்டேங்குது. இவங்களுமே லைட்டா பதட்டப்பட்டு இருக்காங்க. அப்ப சஞ்சய் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வாங்க அங்கிள், உங்களுக்கு வேண்டியதை நான் பண்றேன்ற மாதிரி இங்க இருந்து கூட்டு போறாரு. இதனால ஈரனுக்கும் லைட்டா பிடிச்சிருக்கு. லைட்டா அவரை பார்த்து ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரன் வந்து டிஃபன் பாக்ஸை திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மேனேஜர் ஹெல்ப் பண்றதுக்காக பக்கத்துல போலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள சஞ்சய் இருக்கார்ல, அவங்களுக்கு ஓபன் பண்ணி தந்துட்டு போறாரு. ஈரன் வீட்ல இருந்து அம்மாவையே பாத்துக்கிட்டாங்கல்ல, அதனால காதல் அப்படின்ற ஃபீலை என்ஜாயே பண்ணிருக்க மாட்டாங்க. இதுதான் அந்த ஃபீல் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவர் பண்ற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஈரவும் தேவு கூட சாட் பண்றாரு. தேவுன்னு ஒரு பொண்ணு கூட க்ளோஸா பேசிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் இருக்கார்ல, ஆன்லைன்ல பேசுறதுலாம் ஈஸி, நேர்ல பேசுறது தான் கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரவை கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. இதனால ஈரவும் ரொம்ப ட்ரிகர் ஆயிடுறாரு. தேவு, எவ்வளவு நாள் போன்லயே நம்ம பேசிட்டு இருக்கிறது, நேர்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. தேவும் மீட் பண்ணலான்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இத பத்தி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. நாளைக்கு நேர்ல எப்படி பேசுறேன்னு பாரு, நீயும் வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மறுநாள் இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ வெளியேறு மச்சான், நான் மட்டும் உள்ள போறேன்ற மாதிரி ஈரோ மட்டும் வந்துடுறாரு. நான் வந்துட்டேன் பேபி, இந்த கலர் Dress தான் போட்டிருக்கன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு பொண்ணுமே இவர் கூட சாட் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் தேவு போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணுக்கு பக்கத்துல இருக்க வேற ஒரு அங்கிள் தான் இவருக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டாரு போல, பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயப்படுறாரு. ஆனா வந்த அங்கிள் நான் தான் தேவுன்ற மாதிரி சொல்றாரு. இவர் தொடமை எல்லாம் கைய வைக்கிறாரு. அப்பதான் இந்த அங்கிள் ஒரு கேன்னு தெரிய வருது. இவங்கிட்ட தான் பேசிட்டு இருந்தமான்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இப்ப தெரிச்சு இங்க இருந்து ஓடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வந்துருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஈரோவை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரனை காட்டுறாங்க. பேங்க்குக்கு வந்த ஒரு லேடி இருக்காங்கல்ல, அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, என் பையனை மட்டும் பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆன்டி கிட்ட கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இது ஆன்டியான்ற மாதிரி ஈரனும் உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பையன் வேற ஆன்டி என் அம்மாவை கூப்பிடுங்க, ஆன்டி என் அம்மாவை கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றான். ஆன்டின்னு சொல்லாத அப்படின்ற மாதிரி லைட்டா கிள்ளி விட்டுறாங்க. இந்த ஆன்டி கிள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி அழுகுறான். இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இப்ப அந்த பையனோட அம்மாவும் வந்துடுறாங்க. என் பையனை நீங்க எப்படிங்க கிள்ளுவீங்க, இது வரைக்கும் நானே அவனை கிள்னது கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. ஈரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப சஞ்சய் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மேடம், எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி கூட்டு போறாரு. ஈரனுமே கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. ரேவதி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. கடைசி 10 வருஷமா என்னோட அம்மாவை தான் வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டேன். என்னோட இளமை காலமே வேஸ்டா போயிருச்சு. எனக்கு வயசானதை என்னால ஏத்துக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சஞ்சயுமே இவங்களை விட வயசுல கம்மியானவரா இருப்பாரு. அதனால அவருமே செட் ஆவது கஷ்டம்ன்ற மாதிரிலாம் ஈரன் யோசிக்கிறாங்க. நீ கவலைப்படாத, Facebookன்னு ஒண்ணு இருக்கு, அதுல நீ யார்கிட்டயாவது பேசி பழகலாம், பிடிச்சிருந்தா அவங்க கூட ஒண்ணு சேரலாம், உனக்கு ஒரு ப்ரொஃபைல ஓபன் பண்ணி தரேன்ற மாதிரி ரேவதி சொல்றாங்க. 33 வயசுன்னு வச்சா நல்லா இருக்காது, 28 வயசுன்னு வச்சு போன்ற மாதிரி 28 வயசுன்னு வச்சிடுறாங்க. ஈரோக்கு உண்மையில 23 வயசு தான், ஆனா சுக்கு 28 வயசுன்ற மாதிரி தான் வச்சு தந்திருப்பாரு. இப்ப ஈரோ கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. ஏன்டா அப்செட்டா இருக்க, என்கிட்ட எல்லாம் நிறைய பொண்ணுங்க பேசுறாங்க, உனக்கும் பொண்ணுங்க கிடைப்பாங்க, கவலைப்படாதன்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இவங்கிட்ட நிறைய பொண்ணுங்க பேசுறாங்களா, ப்ரொஃபைல செக் பண்ணுவோன்னு செக் பண்ணி பாக்குறாரு. இந்த நபர் ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குற மாதிரிலாம் போட்டோ போட்டிருக்காரு. ஆனா இவர் வெட்டியா தான் இருக்காரு. ஓஹோ, இது பண்றதுனால தான் பொண்ணுங்க பேசுறாங்களான்னு யோசிக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டு பண்ண மாதிரியே ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குற மாதிரி நம்ம போட்டோ எடுத்து போடுவோம், அது மூலியமா பொண்ணுங்க பேச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. தேவையான போட்டோவை எடுத்துக்கிறாரு. ஈரனுக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கு. நிறைய பேர் வயசானவங்களா இருக்காங்க. ரேவதி நிறைய வயசானவங்க தான் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க.
நீ வேண்டியவங்களை மட்டும் அக்செப்ட் பண்ணு, வயசு பையன் ஏதாவது கொடுத்தானா அக்செப்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்றாங்க. இப்பதான் ஹீரோவோட ப்ரொஃபைல்ல இருந்து ரெக்வெஸ்ட் வருது. இவங்களுமே உடனே ஓகே பண்ணிடுறாங்க. உடனே அவர் ஆயின மெசேஜ் பண்றாரு. ஆயின மெசேஜ் வந்தது அப்படின்ற மாதிரி ரேவதி கிட்ட சொல்றாங்க. நீ ரிப்ளை பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ரேவதி ரிப்ளை பண்ணி தராங்க. இது மூலியமா ஈரினா அவர் கூட சாட் பண்றாங்க. அவர் பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்குமே அதெல்லாம் பிடிச்சிருக்கு. இவங்களுமே ஜாலியா பேசுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்றாரு. கண்டிப்பா அது பொண்ணு தானா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இருங்கடா உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் இருக்கார்ல, உன் வாய்ஸ் கேட்கணும் போல இருக்கு, ஒரு வாய்ஸ் மட்டும் அனுப்புறியான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே ஒரு வாய்ஸ் நோட்டை இவருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கேட்டீங்களா பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி இவருமே சந்தோஷப்பட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்குமே 10 வயசு வித்தியாசம் இருக்கு. ஆனா 2 பேருக்கும் ஒரே வயசுன்ற மாதிரி தான் இவங்க ஜாலியா பேசிட்டுலாம் இருக்காங்க. ஹீரோ சாட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நம்பர் கேட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படின்ற சரி கேட்டு பாக்குறேன்ற மாதிரி இவரும் நம்பர் வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட இருந்து ரிப்ளைவே வர மாட்டேங்குது. அவ பாட்டுக்கு ஒழுங்கா சாட் பண்ணிட்டு இருந்தா கெடுத்துட்டியே அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு மேல இவர் கோவப்பட்டு இருக்காரு. பார்த்தா ஈரின் நம்பர் அனுப்பி வச்சிடுறாங்க. இதனால ஹீரோவும் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அம்மாவும் ஜீவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஆனா பொண்ணுக்கு விருப்பம் இல்ல. அதனால அம்மா இருக்காங்கல்ல, பையன் மூலியமா பேச வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஜீவனுக்கு என்ன குறைச்சல, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அண்ணா சொல்லிட்டாரு. எனக்கு பிடிக்கலன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஹீரோவோட அப்பாவும் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவரோட சேவிங்ஸ் காசை பையனோட கல்யாண செலவா யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ தள்ளி இருந்து கவனிச்சிடுறாரு. எனக்கு 5 லட்சம் ரூபாய் தாங்கன்னு கேட்டேன், தரல. ஆனா இப்ப இவனோட கல்யாண செலவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவீங்களா, நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. டே, கல்யாண செலவுக்கு நான் யூஸ் பண்ணாலும் அந்த செலவை அவன் தான் அடிக்க போறான், உன்னால அடிக்க முடியுமா, முடியாதுல்ல, அப்புறம் என்னன்ற மாதிரி அப்பா திட்டுறாரு. எதுக்கு எடுத்தாலும் இவன் கூட கம்பேர் பண்ணி மட்டம் தட்டிட்டு இருக்கீங்கல்ல, சீக்கிரமே நான் பெரிய ஆள் ஆகுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர சபதம் மாதிரி இந்த இடத்துல எடுத்துறாரு. இத பத்திலாம் நைட்டு நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பிசினஸ் பண்ண காசு இருந்தா போதுன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, உன்கிட்ட பேசிட்டு இருக்க பொண்ணு பேங்க்ல தானே வேலை பாக்குறா, அவ லோன் கீன் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தருவா, நீ பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன கொஞ்சம் சீக்கிரமா கல்யாணம் பண்றீங்க, மத்தபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு சொல்றாங்கல்ல, அதனால இவருமே கால் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்க கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. என்ன பதிலே வரலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ரேவதி கிட்ட இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்படியே கேட்டுட்டானா, நீ என்ன சொன்னன்ற மாதிரி ரேவதி கேக்குறாங்க. என்னால ஒரு முடிவே எடுக்க முடியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப நீ அந்த ஜீவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியான்ற மாதிரி இந்த லேடி கேக்குறாங்க. ஜீவனை மட்டும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் இவனுக்கே ஓகே சொல்லிட போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வீட்டுல இருக்கும் போது அவங்க கிட்ட இருந்து போன் கால் வருது. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கல்ல, எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. இது ஓகேவான்ற மாதிரி இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. மச்சான் ஓகே சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓடி வராரு. ஃப்ரெண்ட்ஸுமே நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரின் வீட்டுல கல்யாணத்துக்கு பிரஷர் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதனால தான் ஈரின் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க. இப்ப ஈர வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. எங்க போறன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டேன்ல, அதனால தான் நான் வெளியே போறேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அண்ணனோட கல்யாணத்துக்குள்ள வந்துருன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரி ட்ரை பண்றன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. ஈரனும் அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க 2 பேருமே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போற மாதிரி தான் பிளான். ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அதே சமயம் அந்த சைடு ஈரனுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் ரேவதி தான் பண்ணி தராங்க. இப்ப ரேவதி இருக்காங்கல்ல, ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டு வந்துடுறாங்க. பார்த்தா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் ஜீவன் இருக்காரு. ஐயோ இவர் கண்ணில் படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஈரன் யோசிக்கிறாங்க. அவர் திரும்புறாரு. அதுக்குள்ள இவங்க ஒளிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. உள்ள இருக்கவங்க ஒவ்வொரு பேரா கூப்பிட்டு இருக்காங்க. சுனில் சுமின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சுமி இன்னும் வரலையன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சரி இங்க இருந்தே கூப்பிடுவோன்ற மாதிரி சுமி சுமின்ற மாதிரி கத்துறாரு. இந்த வாய்ஸ் ஈரனுக்கு கேட்டது. வந்துட்டேன்ற மாதிரி வேகமா இவரை நோக்கி ஓடி வராங்க. இவருமே அவங்கள பார்த்து லைட்டா ஷாக் ஆயிடுறாரு. அவங்களுமே இவரை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறது இவங்களுக்கே லைட்டா தெரியுது. அவர் 5 வயசை ஏத்தி போட்டிருக்காரு, இவங்க குறைச்சு போட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி குழப்பம் நடந்திருக்கு. இதெல்லாம் இவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. 2 பேருக்கும் ஒரே வயசு தான் போல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கல்யாணம் எல்லாம் பண்ணிடுறாங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. ஈரின் ஆபீஸ்ல டூர் மாதிரி கூட்டு போறாங்களாம். அதே நம்ம அனிமூனா யூஸ் பண்ணிப்போம், நம்ம போலான்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. ஈரின் ரெடி ஆகிறதுக்காக போறாங்க. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரெடி ஆகலாம் நினைக்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இது என்னோட அப்பாவோட கல்யாண ட்ரெஸ் வேணும்னு கேக்குறாரு. ஹீரோவும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி தந்துடுறாரு. இப்போ ஒரு டி ஷர்ட்டுக்கு மாறிடுறாரு. ஈரின் கூட சேர்ந்து அந்த டூருக்கு போறதுக்காக வந்துடுறாரு. மேனேஜருக்கு இவங்களுக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் தெரியாது. மேனேஜர் இது யாருன்னு நானே சொல்றேன், உங்க தம்பி தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தம்பி இல்ல ஹஸ்பண்ட்
ஹஸ்பண்ட்னு சொல்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள மேனேஜர் கூட்டு போயிடுறாரு. அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படியே விட்டுரு, நீ சொல்லலாம் வேணான்ற மாதிரி ரேவதி சொல்றாங்க. அதனால அவர் நினைச்ச மாதிரியே இருக்கட்டும்ன்ற மாதிரி இவங்களும் விட்டுறாங்க. அக்காவை பிடிச்சிருந்தா தம்பியை கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த மேனேஜரும் ரொம்ப கொஞ்சம் பேசுறாரு. ஹீரோ இருக்கார்ல, இவரும் ஒருவேளை அந்த தேவு மாதிரி இருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாரு. எல்லாருமே ஒவ்வொரு ரூமுக்கு போற மாதிரி பிளான் இருக்கும். உன் தம்பி ஏன் கூட இருக்கட்டும்ன்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோயினாலையும் எதுவுமே சொல்ல முடியல. ஹீரோவும் கடுப்பா தான் இவர் கூட வந்துடுறாரு. இவர் கூட இருக்கவே ஹீரோக்கு லைட்டா பயமா இருக்கு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, கீழே இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணி கீழே வரியான்னு கேக்குறாரு. அவங்களுமே வரன்ற மாதிரிலாம் ரிப்ளை பண்றாங்க. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பெரியவர் இவர் போனை வாங்கி கால் பண்றாரு. அதே மாதிரி ஒரு பொருளை பாத்துக்கோப்பா, நான் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோவை பாக்குறதுக்காக ரூமை விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு போலீஸுங்க எல்லாம் வந்து ஹீரோவை அமுக்குறாங்க. பெரியவர் ஒரு பொருளை வச்சுட்டு போனாரு பாத்தீங்களா, அது கஞ்சாவா இருக்கும். பெரியவர் இவர் போன்ல இருந்து தானே கடைசியா கால் பண்ணாரு. அதை ட்ராக் பண்ணி தான் இங்க வந்திருக்காங்க. இவரை இங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து பார்க்கும்போது ஹீரோவை காணோம். ஹீரோ எங்கன்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ நான் எந்த தப்புமே பண்ணல, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. போலீஸுங்க ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. ஹீரோயின்மே மேனேஜர் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்ப மேனேஜரும் வேகமா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சொல்றாங்க. இவனுக்கு இவ்வளவு சர்டிபிகேட் கொடுக்குறீங்களே, நீங்க யார் மேடம்னு போலீஸ் கேக்குறாரு. மேனேஜர் இருக்காருல, அக்கான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோயின் உண்மையை சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. அக்காலாம் இல்ல, ஒய்ஃப்னு சொல்றாங்க. இது ஒய்ஃபான்ற மாதிரி மேனேஜர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றதை இந்த இன்ஸ்பெக்டராலையும் நம்ப முடியல. பொய் சொல்லிட்டு இருக்கீங்களா, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் உண்மையிலேயே நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த பெரியவரோட கூட்டாளி கவனிச்சிட்டு இருக்கான். சார் உண்மையில என்னோட ஆளு வேற ஒருத்தரு, இவன் எந்த தப்புமே பண்ணல, இவனை விட்டுங்க அப்படின்ற மாதிரி அவரே சப்போர்ட் பண்றாரு. சோ ஹீரோ மேல தப்பு இல்லன்றது இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. இன்ஸ்பெக்டரும் கிளம்பலான்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. ஏஜ் டிஃபரன்ஸ் இவங்களுக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது, ஆனா மத்தவங்களுக்கு அது ரொம்ப தெரியுது போல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் நமக்கு இல்லையான்ற மாதிரி மேனேஜரும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கு போன் கால் வருது. அம்மா தான் கால் பண்ணிருக்காங்க. உன் அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்தாச்சுடா, நீ சீக்கிரமா வான்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. இப்ப என்னால வர முடியாதுமா, போனை வைங்கன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. வீட்டுல ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப கொஞ்ச நாள் என் வீட்டுல இருக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப அவங்களுமே வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. பரவாயில்லங்க, வீடு பெருசா இருக்குன்னு சொல்றாரு. இது என் வீடு இல்ல, எதிர போனோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பார்த்தா இவங்க வீடு கொஞ்சம் சாதாரணமா தான் இருக்கு. என்ன பேங்க் மேனேஜர் வீடு இப்படி இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. உண்மையில ஈரின் கிளர்க், ஆனா பேங்க் மேனேஜர் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க போட்டு வச்சிருப்பாங்க. அம்மா இருக்காங்கல்ல, இந்த பையன் யாரு, உன் கூட வேலை பார்க்குற பையனா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பையன்லாம் கிடையாதுமா, என் ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எது இவன் ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா, இப்பதான் ஸ்கூல் முடிச்ச பையன் மாதிரி இருக்கான், அவனை போய் கல்யாணம் பண்ணி இருக்கியான்ற மாதிரி அம்மா திட்டிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயின் இருக்காங்கல்ல, என்ன ஓவரா திட்டாதீங்க, அவனுக்கு சுத்தமா பிடிக்காது, பார்க்கதான் சின்ன பையன் மாதிரி இருப்பான், கோவம் வந்துருச்சுன்னா உங்களை கூட அடிச்சிருவான்ற மாதிரிலாம் பயம்புத்தி விட்டுறாங்க. இதனால அம்மாக்கு ஹீரோவை பார்க்கவே பயமா இருக்கு. ஹீரோ பொறுமையா பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. பக்கத்துல வராதன்ற மாதிரி அம்மாவும் குங்ஃபூ ஸ்டைல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் வந்திருப்பாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆசீர்வாதம் வாங்குறாரு. இப்ப ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கதான் எதுவுமே நடக்கல, இங்கேயாவது நடத்திடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, கீழே பாயெல்லாம் விரிச்சு கீழே படுக்கிறாங்க. என்ன இவ கீழே படுத்துட்டா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. காலையில ஹீரோயின் முழிக்கும் போது இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப ரேவதி கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வருது. லீவா அந்த மேனேஜர் கேன்சல் பண்ணிட்டாருமா, நீ இன்னைக்கே வர மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் வரேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப வேகமா ரெடி ஆகுறாங்க. இன்னைக்கு நீங்க வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கோங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரி அவரே பார்த்து பாருன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ கையில 10 பைசா கூட கிடையாது. சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கிச்சன்ல வந்து ஒவ்வொரு பொருளா எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இவன் எதுக்காக ஒவ்வொரு பொருளா எடுத்து பார்த்துட்டு இருக்கான், ஒருவேளை திருடிட்டு போயிடுவானா அப்படின்ற மாதிரி அம்மாவும் இவரையே கவனிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சோன்னா மேனேஜர் பயங்கரமா கோவப்படுறாரு. எதுக்கு எடுத்தாலும் இவங்களை திட்டிக்கிட்டே இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, அவரோட பிஓவும் இவங்களை திட்டிக்கிட்டே இருக்காரு. எதுக்காக போனை யூஸ் பண்ணிட்டு இருக்க, வேலையை பாரு அப்படின்ற மாதிரிலாம் திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ சாப்பிடாம இருந்திருப்பாருன்றதுலாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்க இருக்காங்கல்ல, நைட் அவருக்காக சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவர் கொலை பசியில இருப்பாரு. பயங்கரமா சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. மறுநாள் காலையில அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. எப்பதான்டா வருவ, நீ வாடான்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. அம்மா கோவப்பட்டு போயிட்டேன்ல, நான் உடனே எல்லாம் வரமாட்டேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸும் ஒய்ஃபி கிட்ட பேசி லோனை வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டே அவ என்னோட வேலையை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கா, அதுவே சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு.
ஈரனும் என்ன வேலைக்கு போலியா, என்னைக்கு போக போறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அது சம்பந்தமா தான் போன்ல பேசினேன், இன்னும் கொஞ்ச நாள்ல போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. ஒய்ஃபுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. சுக்கு அண்ணன் நல்ல வேலையில இருக்கிறதா சொல்லியிருப்பாரு, அவரை பார்த்து பேச வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஈரவும் தேடி போயிட்டு இருக்காரு. அந்த அட்ரஸை ஈரவால கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. இப்போ ஒரு கடைக்கு வந்து சோடா கேக்குறாரு. பார்த்தா அந்த சோடா போட்டுட்டு இருக்கிறது தான் சுக்குவா இருப்பாரு. இப்பதான் சுக்கு பண்ண விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. சுக்குக்கு முதல்ல அந்த பொண்ணு பயங்கரமா செலவுலாம் பண்ணிருப்பாங்க. இவருமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சீன் எல்லாம் போட்டிருப்பாரு. உண்மையிலேயே சுக்கு லவ் பண்ண பொண்ணு பெரிய ஆள் தான், ஆனா இவர் டம்மியான ஆளுன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால இவரை கழட்டி விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னை விட நீ அதிகமா பொய் சொல்லி வச்சிருக்க, நீ மட்டும் மாட்டினு வச்சுக்கோ, ஏன் நிலைமை தான் உனக்கும், அதனால கொஞ்சம் கவனமாவே ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஈரவும் சரின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிறாரு. இப்ப ஈர வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீங்க எப்பதான் வேலைக்கு போக போறீங்க, என்னதான் உங்களுக்கு ஆச்சு, என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே ஒரு டிராமா பண்ணிரலாம்னு யோசிக்கிறாரு. அந்த கம்பெனிக்கு இவ்வளவு நாள் எனக்கு அரியர் இருந்தது பிரச்சனை இல்லையா, இப்பதான் பிரச்சனை வந்துருச்சான். இத காரணமா சொல்லி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நீ வேற ஒரு டிகிரி படிச்சாதான் உனக்கு வேலையை திரும்பி தருவோன்ற மாதிரி சொல்றாங்க. இவனுங்களை விட்ட வேற வேலை இல்லையா, நான் வேற வேலை பாத்துக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதாவது இவ்வளவு நாள் வேலை பார்த்த மாதிரியும் இப்பதான் வேலையை விட்டு தூக்குன மாதிரியும் இவர் டிராமா பண்ணிட்டு இருக்காரு. வேலை போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க, அதான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. வேற ஒரு படிப்பு படிச்சா அந்த வேலை கிடைக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த படிப்புக்கான வேலையும் நீங்க ஆரம்பிங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மறுநாள் ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் தான் பக்கத்துல வந்து எழுப்பி விடுறாங்க. ஒரு காலேஜுக்கு நம்ம போலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வேற ஒரு டிகிரி படிக்கணும்ன்ற மாதிரி இவர் சும்மா சொன்னார்ல, இவங்க உண்மையிலேயே படிக்க வைக்கிறதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க. சார் நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கோங்கன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஈரன் ஃப்ரெண்டு இங்க வேலை பார்ப்பாங்க, அதனால இவருமே சேர்த்துறாரு. இவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது உள்ள இருந்த 2-3 பசங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த பசங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாங்க, அக்கா தம்பி மாதிரி இருக்காங்க, இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நல்லபடியா படிங்கன்ற மாதிரி ஈரினோ விட்டுட்டு கிளம்புறாங்க. ஈரின் தினமும் காலையில கரெக்டா எழுப்பி விடுறாங்க. காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்புங்கன்ற மாதிரிலாம் அனுப்பி வைக்கிறாங்க. இவருக்கு காலேஜுக்கு வரதுக்கே ரொம்ப கடுப்பா இருக்கு. பத்ததுக்கு எல்லாருமே கிண்டல் பண்றாங்க, இவன்லாம் ஹஸ்பண்ட் ஆண்டா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. ஹீரோவும் காலேஜுக்கு போகாம சுக்கு அண்ணனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எங்க 2 பேருக்குள்ள இன்னும் எதுவுமே நடக்கல, அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இந்த சுக்கு அண்ணனும் சில டிப்ஸ் எல்லாம் சொல்றாரு. நல்லா ஒரு குளியல போடு, அதே மாதிரி உடம்புல சென்ட் எல்லாம் அடிச்சுக்கோ, உன்னை பார்த்தோன்னே நறுமணம் வீசணும், அவளே வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்களுமே ரூம்க்கு வராங்க. ஆனா வந்தவங்க உங்களுக்காக புக் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி டேபிள்ல வச்சுட்டு போயிடுறாங்க. மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல பயங்கரமா அப்செட்லாம் ஆகுறாரு. ஈரனுக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால் வருது. கொஞ்ச நாள் ஹீரோ காலேஜுக்கே வரதில்லை அப்படின்ற விஷயத்த ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோவும் காலேஜுக்கு போயிட்டு வரன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நில்லுங்க, நீங்க கொஞ்ச நாளா காலேஜுக்கே போலியா, என் ஃப்ரெண்டு சொல்லிட்டா, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நம்ம 2 பேருமே பார்க்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இல்லையா, அக்கா தம்பி மாதிரி இருக்குமா, இதை வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதுதான் என்னோட பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஜீவனும் அம்மாவும் வராங்க. அதனால இவர் சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஜீவன் அம்மா இருக்காங்கல்ல, ஜீவனுக்காக ஒரு பொண்ணை பார்த்திருக்காங்க போல, அத பத்தி சுமித்ரா கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. முதல்ல அத பத்தி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈரின் லைஃப பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க மருமகனுக்கும் பொண்ணுக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் போலியே, ஏன்னா இவ ரொம்ப மெச்சூர்டா தெரியுதா, பசங்க மெச்சூர்டா இருந்தா கூட பெருசா தெரியாது, பொண்ணுங்க மெச்சூர்டா இருந்தா ஒரு மாறி இருக்கும்ன்ற மாதிரிலாம் இந்த லேடி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஈரின் காதுல வாங்கிட்டு இருக்காங்கல்ல. இப்ப கோவமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உங்களுக்கு என்ன வேணும், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இதனால ஆன்டி இருக்காங்கல்ல, ஜீவனை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வெளியே வரும்போது தான் ஹீரோ எல்லாத்தையும் கேட்டிருக்காருன்னு தெரிய வருது. ஜீவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல டைப்பா தான் இருப்பாரு. என் அம்மா பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காத, அவ ரொம்ப நல்லவ, அவளை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஜீவன் சொன்னாரு பாத்தீங்களா, அதுவே தான் ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக வராரு. அவங்க துணியை தான் காய போட்டுட்டு இருக்காங்க. அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் கியூட்டா பண்றாங்கல்ல, அதெல்லாம் தள்ளி இருந்து இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. 2 பேருக்குள்ள லைட்டா சண்டை வந்ததுல அதுல இவங்க 2 பேருமே பேசிக்காம தான் இருக்காங்க. ஹீரோக்கு காலேஜுக்கு போறதுக்கே பிடிக்காது. ஆனா இதுக்கப்புறம் நான் பொறுப்பா காலேஜுக்கு போக போறேன், அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அம்மாக்காக கேபிள் கனெக்ஷன்லாம் இவர் ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஈரின் கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஈரின் கண்டுக்காத மாதிரி போறாங்க. இதை நினைச்சு இவருமே லைட்டா ஃபீல் பண்ணிட்டாரு. ஈரின் தலைவாரிட்டு இருக்கும் போது நிறைய வெள்ள முடியெல்லாம் தட்டுப்படுது. உண்மையிலேயே நமக்கு ரொம்ப வயசாயிடுச்சு போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஈரினும் இதை நினைச்சு கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. ரேவதியும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எங்க 2 பேருக்குள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கா, எனக்கு பெருசா தெரியல, ஆனா எல்லாருமே இத பத்தி சொல்றாங்க, நான் கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ரேவதியும் என் மனசுல இருக்கிறதா சொல்லிடுறேன், உண்மையிலேயே உங்களோட ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா தான் இருக்கு, நான் அந்த பையனை பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன்,
அந்த பையன் வீட்டுல பிரச்சனைன்னு சொன்னல, இதனால கூட பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி யோசிச்சு எடுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஹீரோனும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சுமித்ரா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாரு. ஏன்னா இவங்க 2 பேர் தானே அதிக நேரம் வீட்டுல இருக்காங்க, சீரியல்லாம் சேர்ந்து பார்ப்பாங்க. அது மூலியமா தான் இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸா மாறிடுறாங்க. ஹீரோ குளிச்சிட்டு இருக்கும் போது போன் கால் வந்துகிட்டே இருக்கு. நம்ம அட்டன் பண்ணலான்ற மாதிரி ஹீரோனோ எடுத்து அட்டன் பண்றாங்க. எதுவுமே பேசாம இருக்காங்க. ஹீரோவோட அம்மா தான் எதிர பேசுறாங்க. அப்பாவை பத்தி தான் தெரியும்ல, அவரு கோவப்பட்டுட்டாருன்னு வீட்டுக்கு வராம இருப்பியா, வீட்டுக்கு வான்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. நம்மளால தான் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைன்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோனும் கல்யாண சர்டிபிகேட்டை தேடி எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்துக்கு வராது. இவங்க வேகமா கிளம்புறதுனால ஏடகுடமா அந்த சர்டிபிகேட் எல்லாம் கீழே சிந்திருது. அப்படி கீழே சிந்தின பேப்பர்ல அப்பாயின்மெண்ட் லெட்டரும் இருக்கு. அதாவது முதல்ல ஒரு லெட்டர் கிடைச்சதுல அந்த லெட்டர் இருக்கு. அது ஹீரோவோட ஸ்கூல்ல சேர்றதுக்கான லெட்டரா இருக்கும். அப்ப நம்ம ஸ்கூல்ல இவங்க சேர வேண்டியவங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இது சார்ந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு. ஹீரோயின் ஃப்ரெண்டுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப அம்மாக்கு அடிபட்டுச்சு, கூட இருந்து அம்மாவை பாக்குற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டா, அதனால தான் அவளோட லைஃபே ரொம்ப மோசமா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோயின் கல்யாண சர்டிபிகேட்டை எதுக்காக எடுத்தாங்கன்னு இப்பதான் தெரிய வருது. ஹீரோவை டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. இது சார்ந்து ஒரு லாயர் கிட்ட பேசுறாங்க. சரி நான் ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி அந்த லாயர் லேடியும் சொல்றாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, வீட்டுக்கு வராரு. பார்த்தா சுமேஷோட ஒய்ஃபும் கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் தான் மச்சான்னு தெரிஞ்சன்னு இவரும் சந்தோஷமா கட்டிலாம் பிடிக்கிறாரு. ஆனா சுமேஷ்க்கு பயங்கரமா கோவம் வருது. சுமேஷும் இவர் கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் வராங்க. அண்ணனுக்கு ஹீரோயின் மேலதான் ரொம்ப கோவம் இருக்கு. இப்ப ஹீரோயினை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. 2 பேருக்கும் நிறைய ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும் போல, எதனால இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹீரோயினுமே டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் யாருமே பேச வேணாம், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம 2 பேர் சேர்ந்ததுனால தானே உங்க வீட்லயும் பிரச்சனை, நம்ம 2 பேருமே டைவர்ஸ் பண்றது தான் நல்லது, இந்தாங்க டைவர்ஸ் பேப்பர் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட தராங்க. ஒன்னாலலாம் என்னோட வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றதுக்காக வராரு. ஆனா ஹீரோயின் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அதுதானே கேக்குறாங்க, பண்ணிருவோன்ற மாதிரி டைவர்ஸ் லெட்டர்ல சைனை போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இதை பாக்குற அம்மாக்கும் கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோவும் சோகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அண்ணன் வாசல்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது. ஏன் ஃபீல் பண்றேன்னு கேக்குறாரு. கல்யாணம் நின்றுச்சு, அந்த பொண்ணு திடீர்னு கேன்சல் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அண்ணன் ஃபீலிங்கா சொல்லிட்டாரு. ஃபீல் பண்ணாத, லைஃப்ல எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரியே நடக்காது அப்படின்ற மாதிரி அண்ணனுக்கு ஆறுதல் சொல்றாரு. பாக்க அக்கா தம்பி மாதிரி இருக்கீங்கன்னு எல்லாருமே சொல்றாங்கல்ல, ஹீரோவோட மனசுக்குள்ளயும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. அதனால ஹீரோ விட்டு பிரிஞ்சிடலான்றதுக்காக தான் இவங்க பிரிஞ்சிருப்பாங்க. இத பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, அவன் உன்னை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கான், அவன் பேசின ஒரு ஸ்பீச் உனக்கு தெரியாதுல்ல, இத பாருன்ற மாதிரி ஒரு வீடியோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு கிளாஸ் எடுத்த ஒரு டீச்சர் இருக்காங்கல்ல, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் வருவேனா வரமாட்டேனான்னு தெரியாது, என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மேடம் எங்களுக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் சம்பந்தப்பட்ட டிப்ஸ் எல்லாம் எங்களால சொல்ல முடியாது, ஆனா இங்க ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவன் சொல்லுவான்ற மாதிரிலாம் பசங்க சொல்றாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, எனக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வராம கூட போலான்ற மாதிரி சொன்னீங்கல்ல, ஏன் அப்படி சொன்னீங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் சொல்லணும்ல, ஹஸ்பண்ட் சொன்னா நான் வருவேன், இல்லனா வர மாதிரி இருக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் மேடம் ஹஸ்பண்ட் சொல்லணும், உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கும்ல, நீங்க வர வேண்டியதானேன்னு கேக்குறாரு. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒய்ஃப் தான் என்ன படிக்கவே வைக்கிறா, என்னோட ஒய்ஃப் வேலைக்கு போறது எனக்கு பிரச்சனையே இல்ல, 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது தானே ஒரு வாழ்க்கையா இருக்கும், நீங்க சொல்றது எப்படி மேடம் ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்கும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நான் சீக்கிரமா இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவேன், என்னோட ஒய்ஃபை நல்லபடியா பார்த்து பண்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ சொன்னதை நான் மனசுல வச்சுக்கிறேன்ற மாதிரி அந்த டீச்சரும் ஏத்துக்கிட்டு கிளம்பி இருப்பாங்க. இததான் ஃப்ரெண்டு காட்டுறாங்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இருந்தாலுமே நான் வேலைக்கு போறது என்னோட ஹஸ்பண்டுக்கு இன்னும் பிடிக்கல, ஆனா இவன் அந்த மாதிரி கிடையாது, இவனை மட்டும் லைஃப்ல மிஸ் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனும் சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. இப்ப அம்மாவும் ஹீரோயின் கிட்ட சோகமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் கீழே விழுந்து அடிபட்டோன்னா 1 வருஷத்துல என்ன விட்டுட்டு போனா கூட நீ போயிருக்கலாம், ஆனா போகாம என்ன நல்லபடியா பாத்துக்கிட்ட, என்ன நல்லபடியா நீ பாத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும், அம்மா உன்கிட்ட விளையாட்டுக்கு தான் கோவப்படுற மாதிரி பேசுவேன், மத்தபடி உன் மேல எனக்கு பாசம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோனும் கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கையெழுத்து போட்டாரு பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி ஏதோ எழுதி இருக்கிறத இப்பதான் படிக்கிறாங்க. எனக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்ல, ஆனா உன்னோட ஆசை அதுதானா நான் போடுறேன்ற மாதிரி தான் சைனை போட்டு போயிருக்காரு. இப்ப ஹீரோனும் ஹீரோவோட வீட்டுல போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோவோட அப்பாக்கு இவங்க யாருன்னு தெரியல. நீ யாருமான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. உங்க பையனை பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அப்பாவும் வான்ற மாதிரி பையனை கூப்பிடுறாரு. இப்ப வந்த ஹீரோவா இவங்களை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்ன வந்துட்டேன்னு கேக்குறாரு.
ஏன் வரக்கூடாதா? நீ எழுதின லவ் லெட்டரை பார்த்தேன்னு சொல்றாங்க. ஏண்டா இவ்வளவு வயசு வித்தியாசத்துல இருக்கவங்களுக்கு போய் லவ் லெட்டர் தருவியான்ற மாதிரி அப்பா கோவப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்கு கல்யாணமே ஆயிடுச்சுன்றது அப்பாக்கு தெரிய வருது. அப்பதான் அண்ணன் போன்ல ஒரு வீடியோ வருது. வீடியோவை பாக்குற அண்ணன் டென்ஷன் ஆயிடுறாரு. ஹீரோ ஒரு டீச்சர் கிட்ட பேசின மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்க தான் அண்ணனோட ஃபியான்சியவா இருந்திருப்பாங்க. இந்த அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கெல்லாம் போக வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா ஹீரோ சொன்னதா உங்களுக்கு தோணி இருக்கும். அதனால நீ வேணவே வேணான்ற மாதிரி தான் கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்க. ஓஹோ, நீ தான் அந்த மாப்பிள்ளையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. எல்லாத்தையும் என்னை விட முன்னன்ற மாதிரி அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார்ல. ஆனா கல்யாணத்துல உன்னை விட நான் ரொம்ப முன்ன. எப்பயும் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃபை எப்படி தெரியுமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவருக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இத பாக்குற பேரண்ட்ஸ் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. அப்பா ஷாக்கான மாதிரி இந்த இடத்துல மயக்கமே போட்டுறாரு. அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, உள்ள போய் ஒரு உலக்கை எடுத்துட்டு வந்துடுறாங்க. விட மாட்டேன்ற மாதிரி துரத்திட்டு இருக்காங்க. ஐயோ தப்பிச்சு ஓடணும்ன்ற மாதிரி இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. டைவர்ஸ் பேப்பரை இந்த இடத்துல கிழிச்சு போட்டுறாங்க. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே ஓடுறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.